ஹாய், அனைவருக்கும் வணக்கம். வாங்க, இன்னைக்கு சூப்பரான ஒரு நிகழ்ச்சின்னு பார்த்தா அது வந்துட்டு நம்ம கோயில் திருவிழா தாங்க. ஊர் பக்கம்லாம் வருஷம் முளைப்பாரி தூக்கி விரதம் இருந்து கரகம் எடுப்பாங்க. சில பேர் அது மாதிரி மாவிளக்கு போடுவாங்க, பொங்கல் வைப்பாங்க. அது மாதிரி வேண்டிட்டு அம்மன் திருவிழாவை நடத்துவாங்க. கிராமத்து பக்கங்களில் எல்லா இடத்துலையும் இருக்கும். நாங்கள் வளர்ந்த இதெல்லாம் அந்த மாதிரி தான். கிராமத்து பக்கம் வருஷம் முளைக்கொட்டு உற்சவ விழான்ட்டு திருவிழா வரும். 8 நாள் திருவிழா. நான்வெஜ்ஜு சாப்பிட மாட்டோம், விரதம் இருப்போம். அதே மாதிரி கரகம் எடுக்கிறவங்க காப்பு கட்டுவாங்க, ஒயில் போடுவாங்க. பசங்கள்லாம் டெய்லி 7 நாளும் ஒயில் போடுவாங்க. 8ஆவது நாள் ஒயில் போட்டு அம்மனை கொண்டு போய் கடற்கரையில் கரைச்சிட்டு வருவாங்க. அதே மாதிரி பெண்கள் எல்லாரும் கும்மி அடிப்பாங்க. தானானா கட்டி கும்மி அடிப்பாங்க, பாட்டு பாடுவாங்க மைக்கில். அந்த தானானா ஒயில் பாட்டியெல்லாம் பாடுவாங்க. பெண்களும் பாடுவாங்க, ஆண்களும் பாடுவாங்க. மேல சத்தம் எல்லாமே அவ்வளோ ஒரு சூப்பராக நம்மளுக்கே ஒரு தெய்வ அருள் வந்த மாதிரி ஆயிரும். அப்படி நடக்கும் கிராமத்து பக்கங்களில் உள்ள அந்த ஊர் திருவிழா, கோயில் திருவிழா. நான் இப்போ சிட்டியில் இருக்கேன் இல்லையா, எனக்கு ஊருக்கு போகணுன்னாலே ஒரு தனி இன்ட்ரெஸ்ட், அவ்வளோ ஒரு ஆசைப்படுவோம். குடும்பத்தோடு போய் கோயில் திருவிழாவில் கலந்துக்கிறது. இனி இவ்வளோ தூரம் கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் எந்த ஒரு கோயில் ஃபங்க்ஷனுக்கும் நான் போயிடுவோம். அத்தை, மாமா, ஹஸ்பண்ட் எல்லாருமே ஊர் பக்கம் இருக்கிறவங்க தான். மாமாவோட வேலை இங்கே இருந்ததுனால தான் சிட்டிக்கு வந்துட்டோம். அப்படி இருந்த நாங்கள் இங்கே அது மாதிரி நடக்காதா அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்ருப்போம். ஆனால் இங்கேயும் நடக்குதுங்க. இதோ பார்த்தீங்களா, இது சென்னை சிட்டியில் இந்த திருவிழா நடக்குது. எங்கள் தெரு, எங்கள் ஊர், சிட்டியாக இருந்தாலும் ஒரு இடத்துக்கு கோயில் இருக்கும் இல்லையா, அப்படி தான் எங்கள் கோயில் இது. அம்மன் கோயில். எல்லோரும் போய் கும்பிடுவோம். வெள்ளி செவ்வாயான கும்பிடுவாங்க. இந்த திருவிழா ஆடி மாதம் ஃபுல்லாக நடக்கும். ஆடி மாதம் ஃபுல்லாக கூழ் காய்ச்சுவாங்க. அது லாஸ்ட்டு ஆடி வெள்ளி அப்போ கூழ் காய்ச்சி அடுத்த நாள் கிட்டத்தட்ட ஊர் மாதிரியே இந்த அம்மனை ஊர்வலம் தூக்கிட்டு வர்றது, லாஸ்ட்டு நாள் கடற்கரையில் கொண்டு போய் கரைக்கிறது, எல்லாமே கிட்டத்தட்ட ஊர் பக்கம் மாதிரி தான். எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த கோயில் திருவிழாவை உங்களுக்கும் நான் பகிரணும்னு நினச்சி தான் வீடியோ எடுத்தேன். எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பாருங்கள், மேலதாளம், அந்த வேடமிட்டு சாமி மாதிரி ஆடுறது, சிவன் பார்வதி ஆடுறது, அம்மனை ஊஞ்சல் ஆட்டுறது, இதெல்லாம் பார்த்து கலந்துக்கிறவங்க, அந்த அம்மனுக்காக வேண்டிட்டு வரத்தை வேண்டிட்டு எல்லா ஒரு வேண்டுதல் செய்கிறவங்க, உண்டியல் போடுறவங்க, முளைப்பாரி தூக்குறவங்க எல்லாருக்குமே கடவுள் அந்த அம்மன் அருளணும்னு நான் வேண்டுறேன். நீங்களும் உங்கள் ஊரில் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கண்டிப்பாக கொண்டாடி இருப்பீங்க. அதுவும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நான் போட்ட வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். செம்ம ஜாலியாக இருந்தோம். எல்லோரும் கோயிலுக்கு போனோம். இங்கே என்னென்னா நைட்டு 1:30 மணி 2 மணி வரையும் அம்மனை ஊஞ்சல் ஆட்டுவாங்க. ஊஞ்சலால் தாளாட்டி அம்மனை அடுத்த நாள் கடற்கரை, சென்னையில் கடற்கரை இருக்கு இல்லையா, காசிமேடு, மெரினா பீச், அந்த மாதிரி கடற்கரையில் கொண்டு போய் அம்மனை கரைச்சிட்டு வருவாங்க, குளிர்விச்சிட்டு வருவாங்க. நாங்களும் இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டோம். ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அடுத்த நாள் எல்லாரும் ஒரு சொந்தக்காரவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி தான் இங்கே பழகிறவங்க எல்லாருமே. அடுத்த நாள் அம்மனை கரைக்கு கொண்டு போகும்போது நம்ம கரகம், அந்த அம்மன் தூக்கிட்டு வரவங்களுக்கு மஞ்சள் தண்ணி ஊற்றணும் காலில்.
அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ரிலேஷன் மாரி கலர் தண்ணி கலக்கி வச்சுட்டு எல்லாருக்கும் மேலேயும் ஊத்தி விடுறது, கலர் பவுடரை வந்து முகத்துல தடவி விடுறது, ட்ரெஸ்ஸில தூவி விடுறது, அந்த மாரி ஒரு உற்சாகமா, ஆரவாரமா எல்லாரும் கொண்டாடுவாங்க. அன்னதானம் கொடுக்கறது, கூழ் காய்ச்சி ஊத்துறது, இந்த மாதிரி நிறையா அதுக்குன்னு ஒரு இன்விடேஷனே அடிச்சு எல்லாருக்கும் குடுத்துருவாங்க. இங்க ஒரு 4 தெரு எல்லாரும் சேர்ந்து தான் இந்த அம்மனுக்கு வந்து திருவிழா நடத்துவாங்க. எல்லார்ட்டையும் மக்கள்கிட்ட அவங்க அவங்க இஷ்டப்படுற அளவு காசு வாங்கி எல்லா சேவையும் பண்ணுவாங்க. நீங்களும் இதே மாதிரி உங்கள் ஊரில் ஏதாவது ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா வீடியோவா போடுங்க. சொல்லுங்கள் உங்களோட விருப்பம் எப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏதோ எனக்கு பகிரணும்னு தோணுச்சு, அதான் நான் பகிர்ந்தேன். இது வந்து எடுத்த நேரம் பார்த்திங்கன்னா நைட்டு 1 மணி. அந்த லாஸ்ட் நாள் 7வது நாள் அந்த 1 மணி 1:30 மணி 2 மணி கூட ஆகும். அம்மனை அப்படியே மெதுவாக தாளாட்டுவாங்க. இதோ தாளாட்டுறாங்க பாருங்கள். இந்த மாதிரி அம்மனை குளிர்விச்சு நம்மளோட ஒரு சந்தோஷத்தை காட்டி அம்மன்கிட்ட வேண்டி மழை வரணும்னு வேண்டுவாங்க, விவசாயம் செழிக்கணும்னு வேண்டுவாங்க, மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், தண்ணி வேணும் எங்களுக்கு, அப்படி எல்லாம் நிறைய வேண்டுதல் இருக்குது. எல்லா வேண்டுதலையும் அம்மன்கிட்ட வச்சுட்டு நம்ம ஒரு திருவிழாவை நடத்தி முடிக்கிறோம். அதே மாதிரி அம்மனும் மக்கள் எல்லாரையும் காப்பாற்றணும், எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல், எந்த ஒரு இயற்கை இடர்பாடுகளும் இல்லாமல் காப்பாற்றணும். அதை தான் வேண்டுவோம் எல்லோரும். ஓகே நண்பர்களே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் உங்கள் செல்வ ஜோதி பிரியா. இது மாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகேவா? பாய்.